முடிவு பண்ணிட்டோம். என்ன முடிவு பண்ண? அந்த விக்கோட டிவில போல் வால்ட்டிங்க பார்த்தேன்டோ. அது ரொம்ப கூலா இருந்துச்சு. அதான் முடிவு பண்ணிட்டேன். நான் அதை ட்ரை பண்ணி பார்க்க போறேன். என்ன போல் மோல்டிங்கா? ஆமாடோ. டிவில என்ன சொன்னாங்கன்னா அதுல தேர்ச்சி படணும்னா நம்ம பிராக்டிஸ் பண்ணாலே போதுமா. சரி அந்த விளையாட்டை இப்ப நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்டா இப்படி இருக்கு? இந்த இடத்துல போலிங் எங்க இருக்கும்? டேய் லோகர்விக், எவ்வளவு தைரியம் இருந்தா நீ மரத்தை வெட்டி இங்க வச்சிருப்ப? கொஞ்சம் விட்டுருந்தா என்ன ஆயிடுக்கும். சரி இது வேண்டாம், பெருசா ஏதாவது பார்க்கலாம். இப்படி இருந்தா அது உடையாது இல்ல. இந்த மரம் ரொம்பவே பெருசா இருக்கு. இது எதுவுமே சரிப்பட்டு வராது. திமிரு பிடிச்ச கரடி. லோகர்விக், நல்ல வேலை வந்த. இருடா, உன்னை நான் துவைச்சு எடுக்கிறேன். முதல்ல ஒன்ன துவைச்சு தொங்க விடுறான்டா. இப்போ என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்கலாம்டா. ஓடாதடா, நில்லுடா. அடே என்ன இப்போ சிக்கன் என்கிட்ட டோட்டோ. என்கிட்ட இருந்தே தப்பிக்கலான்னு பாக்குறியாடா நீ? எங்க போடா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? இங்க இருக்கியாடா நீ? ஏன்டா தம்பி இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? அப்படியாடா சொல்ற? இதுதான் நமக்கு ஏத்ததா இருக்கும். இப்ப என்ன பாருங்க, நான் ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி இருக்கேன்ல. என்ன ஸ்வீட்டான கேரட். யாரதே? தம்பி இருக்கால, நான் பறந்துட்டு இருக்கும்போது என்ன தட்டி விட்டு போயிட்டான். என் பையன் கொன்னி அவன் நசுக்கிட்டான். இதோ பாத்தியா என் கிரீடத்தை? அதை உடைச்சு போட்டுட்டாவ. இதுக்காக உன் தம்பி நான் சும்மா போட மாட்டேன். என் கேரட் அவன் நசுக்கிட்டான். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஹே காய்ஸ், இருங்க நான் இதை பேய தூக்கி போட்டுறேன். டேய் தம்பி, பேசாம நீ வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருடா. உதாரணத்துக்கு ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ற மாதிரி. ஹேய், உனக்கு ஸ்டாம்ப் கலெக்ட் பண்றது தான் பிடிக்குமே. டேய் டப்ளு, இங்க வாடா தம்பி. ஏ திமிரு பிடிச்ச கரடிகளா, என்னைய வெறுப்பேத்திட்டு இருக்கீங்கல்ல? இந்த வாட்டி அவனை நான் புடிச்சிடறேன்டா. அடடா, இவன் என்ன பண்ண போறான்? கொஞ்சம் இரு, இந்த குரங்க கூட சர்க்கஸ்க்கு வித்துடலாம்ல. முதல்ல பார்த்தவனுக்கு தான் இது சொந்தம். அப்ப இது எனக்கு தான் சொந்தம். 1 2 3 என்ன சாரசே? சப்ப வேட்டரு நாகரவே. பாபு திரும்ப போடா. லோகவிக், என்ன நீ தான் கட்டி போட்டியா? நீ கத்துறானு யாரும் வர மாட்டாங்க. நீ இப்போ என்கிட்ட வசமா மாட்டடா வங்கி. ஹலோ, சர்க்கஸ்ல இருந்தா பேசுறீங்க? அச்சச்சோ. என்ன சொன்ன? சீக்கிய லாகர்விக் புடிச்சிட்டானா? ஆமாப்பா, அது மட்டும் இல்லாம டிகே அரசரை ஜூக்கு வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கான். என்ன ஏட்ட காத்துக்கிட்டு இருக்கணும்? வாட போய் அவனை காப்பாத்தலாம். சரிடா தம்பி. இங்க பாரு, பப்பு வேவு பார்த்துட்டு வந்ததுல சீக்கிய இந்த பெட்ரூம்ல தான் கட்டி போட்டு வச்சிருக்கதா சொன்னான். அதனால நம்ம இந்த கதவு வழியா உள்ள போலாம். அப்படி போனீங்கன்னா உள்ள மாட்டிக்குவீங்க. அப்படின்னா அந்த வழியில போக முடியாது. அப்படின்னா கிச்சன் வழியா போலாமா சொல்லுங்க?
அப்படின்னா நாம இந்த கார்னரை சுத்திட்டு போகலாம். அந்த பக்கமா போனா கூட விக்கு நம்மள பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம கவனமா இருக்கணும். அப்படின்னா இத எக்ஸிட்டுக்கு நம்ம பயன்படுத்துவோம். ஆமா, ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி நம்ம ஒளிஞ்சிக்கலாம். ஃப்ரிட்ஜ்னு சொன்னீங்க. ஏன்டா தம்பி இந்த மாதிரி பண்ற? நான் ஹெலிகாப்டர் ஆன் பண்ணிட்டேன் சார். அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். காப்பாத்துங்க. இன்னும் எவ்வளவு சத்தமா வேணாலும் அழுதுக்கலாம். அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நாங்க இங்க காப்பாத்த இருக்கோம். வந்துருவோம், கவலைப்படாதீங்க. என் friends எல்லாம் வந்துட்டாங்க. காப்பாத்துவாங்க. நாங்க கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த சர்க்கஸுக்கு போயிடுவோம். அதனால அப்புறமா பார்க்கலாம். டேய் தம்பி வாடா போலாம். ஓகேடோ. ஐயா! என்ன இவ்வளவு வேகமா குதிக்கிறான்? என் நண்பன்டா. உயரமா போ, வேகமா போ. ஓகே சார், இதே போறேன். என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிறா, அதுக்கப்புறம் இதாடா உங்களுக்கு கதி. ஏ பாப்ளு, உனக்கு என்ன பாச்சு? நான் எழுந்துடுறோம். என்னப்பா? பாய் பாய் நண்பர்களே. அச்சோ, என் அரசரே. பாப்ளு, ஏதாவது பண்ணப்பா. இருடா யோசிக்கிற டைம் கொடு. இப்போ போறடோ. என் போல வச்சு நான் எப்படி குதிக்க போறேன்னு பாரு. டீக்கி, இதோ நான் வந்துட்டேன். அச்சோ, இது என்னது? தேங்க் யூ வெரி மச். டீக்கி. காப்ளூ. ஜஸ்ட் புஷ்ரா, கொஞ்சம் தான் என் நிலைமை என்ன ஆயிருக்கும். ஏப்பா இன்னும் கொஞ்சம் உயரமா போப்பா, இன்னும் நல்லா ஒசரமா போ. ஓகே, இதோ நான் போறேன் சார். நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இதோ வந்துட்டேன். நீ ஒரு தோத்த கோழிங்கிறத ஒத்துக்கோடா. ஏய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. பாபு, என்னை காப்பாத்துற வந்து பயமா இருக்கு. நாம எவ்வளவு உயரத்துல கூட பாரு, இதுக்கப்புறம் எப்படி அவங்க காப்பாத்துவாங்க? கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்துக்கு சர்க்கஸ்ல உன்னைய வச்சு ஒரு சூப்பர் ஷோ பண்ணுவாங்க. டீக்கி. டீக்கி. ஒரு வழியா நான் தப்பிக்க போறேன். கீழ இருந்தா இவன் வரான். நான் உன்னை காப்பாத்திட்டேன். காப்பாத்திட்டீங்க. பிரமாதம் தம்பி. இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலான பிளேயருக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. ஆமா. டப்ளு, சொல்லுடா, அது எப்படி பண்ண? தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நடந்தது நான் தெளிவா சொல்லவா? டேய் தம்பி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. ஏய் டப்ளு. ஏய் டப்ளு, இங்க கொஞ்சம் பாரு. நீ இதுக்கு மேல ஏறி குதிய. அப்படியா? சீக்கிரம் பப்ளு, கொஞ்சம் நீ ஹெல்ப் பண்றியாப்பா? ஆஹா. ஏய் டப்ளு, சொல்லுடா. இங்க வந்து மேல குதிரா. கமான், உன்னால அது முடியும். பறந்து போடா தம்பி. ஆமாப்பா, நான் தான் காரணம். பப்ளு, என்னுடைய தேங்க்ஸ் உனக்கு தான். ஆமா பிரம்பிள், இதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் பாடி கார்ட் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு. ஜாயின் பண்ணிக்கிறியா? இந்த வாட்டி நான் தான் விளையாடுவேன், விடுடா. கமான் ஹேபர்ட், ஏன் இப்படி பிடிவாதம் இல்ல, பண்ணிட்டு இருக்க? நான் தான் நான் சொல்றதை முதல்ல கேளு. எனக்கு இப்படிலாம் பண்ணாத. சொல்றதை கேளு. என்னாச்சு? அவங்க ஏய், போல் நான் வாழ்க்கை தான் எப்படி முதல்ல விளையாடுறதுன்னு கத்துப்பேன். கேட்டாங்க. அதான் உன்னை நான் சொல்லி அனுமதிக்க வர மாட்டேன். சொன்னேன். டப்ளு வந்துட்டேன். டப்ளு வந்துட்டேன். என்ன நேரம்டா, இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு பாரு. இங்க வராத. உன்னை சாப்பிடாம விட மாட்டேன்.
முடியாது. இரு உன்னை பிடிக்கிறேன். அச்சோ, என் தலை வலிக்குது. இப்ப நான் எங்க இருக்கேன்? இது எந்த இடம்? யாரோ பிரச்சனையில இருக்காங்க. சத்தம் அங்கிருந்து வருது. வசமா சிக்கனீங்களா நீங்க? ஒரு சின்ன குத்துதான், அதுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்கடா. இதுக்கு நீங்க சம்மதிக்கலன்னா அப்படியே இங்க இருந்து குதிச்சிருங்க. இப்போ உங்க முடிவு தான்டா. ஐயோ கடவுளே, அண்ணா எனக்கு பயமா இருக்கு. என்னை காப்பாத்துங்க. அட, நம்ம கரடிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அட கடவுளே. இதோட உங்க கதை முடிஞ்சுதுடா காரடிகளா. அச்சச்சோ. இங்க வர்றா, நம்ம 2 பேரும் தைரியமான கரடிகள் தானே தம்பி. அப்புறம் என்ன, எதுவா இருந்தாலும் பாத்துடலாம்டா. கீழே குதிச்சிடலாம்டா. அச்சச்சோ, இல்ல, இந்த மாதிரி நடக்க கூடாது. நல்ல வேளை, வெறும் கனவுதான்ப்பா. திரும்ப தலை வலிக்குது. ட்ரக்கு. ஒரு பேக்கேஜ். அப்படிங்களா? இதோ வந்துட்டேன் ஐயா. நம்ம முதலாளி ரொம்ப நல்லவரால இருக்காரு. அநேகமா இது லேட்டஸ்டான கரடிகளை பிடிக்கிற எக்யூப்மெண்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா புது ஹைடெக் வெப்பனா கூட இருக்கலாம். சரி, என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்னதுடா இது? இது தலையில போடுற விக்கு தானே? போட்டுக்குவோம், பார்ப்போம். சரி, இதை போட்டுக்கணும். இது என்ன பண்ணும்? சரி, இது என்னடா இது பாட்டில்? ஏட்டா முதலாளி, இதை வச்சுக்கிட்டு எப்படா கரடியை பாட்டி ஆட முடியும்? ஓ, இது சரி, குடிச்சு பார்ப்போம். அருமையான வாழ்க்கை. கால் மேல கால் போட்டு கிட்டத்தை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரசே, அரசே, யாரதே? நான் இப்போ ஒரு சயின்டிஸ்ட் டாக்டர் ஆயிட்டேன்டா. அண்ட் இதான் என்னோட சைடு கிக்கு. அனிமல்ஸை பிடிக்கிறது தான் எங்களோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போ நம்ம எப்படி தப்பிக்கிறது? அரசே, இப்ப என் கைகள்லாம் கட்டி போட்டுருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் தெரியலையே. அப்படின்னா யாராவது வந்து நம்மளை காப்பாத்துற வரதுக்கு அமைதியா இருக்கணும். எனக்கு என்ன பண்ணணும் தெரியல அரசே. ஆனா அரசே, நம்ம செய்யறதுக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்குது. நான் யோசிக்கிறதா நீ யோசிக்கிறியா? ஓகே, ரெடியா? நான் தான் இருக்கலடா. ஆனா உங்களை காப்பாத்துறதுக்கு யாரோ. ஏ காய்ஸ், உங்களை காப்பாத்த நான் வரேன். திமுரு பிடிச்ச காரடிகளா, உங்களை தாண்டா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன நடக்குதுன்னே தெரியலையே. இந்த வாட்டி உங்க கதையை நான் ஒட்டு மொத்தமா முடிக்கிற பாருங்கடா. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நான் தாண்டா ராஜா. அடுத்து நீதாண்டா. ஐயோ, தம்பி, டிக்கெட் ஓடிடலாம் வாடா. ஓடுறீங்களாடா நீங்க? இதோ வந்துட்டா. லாகர்விக். திமிரு பிடிச்ச கரடிகளா, ஒழுங்கா இங்க வந்துருக்கடா. அச்சச்சோ. உங்களை காப்பாத்த நான் அப்புறமா வரேன். டப்ளு, பப்ளு. சீக்கிரம் பண்ணுமே. எனக்கு ஊசி எது வேண்டாம்டா.
வசமா சிக்கினீங்களாடா ரெண்டு பேரும். ஒரே ஒரு சின்ன குத்து தான்டா. இதுக்குலாம் நீங்க பயப்பட வேணாம்டா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்களே கீழே குதிச்சிருக்கலாம். சரியா கண்ணுங்களா? இனி உங்க விருப்பம் தான். ஐயோ கடவுளே. பயமா இருக்குடா, அண்ணா, யாராவது காப்பாத்துங்க. இத நான் வந்துட்டேன். இதெல்லாம் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. ஆ, என் கனவெல்லாம் நினைவாயிட்டு இருக்கு. உங்களுக்கு இப்ப என்ன பண்றேன்னு பாருங்கடா. அச்சச்சோ. இங்க பாருங்க, நீங்க பயப்படாதீங்க. உங்களை காப்பாத்த தான் நான் வந்திருக்கேன். இங்க இருந்து சீக்கிரமா போயிடுங்க. ஆனா அங்க இருந்து மட்டும் குதிச்சிடாதீங்க. என்ன இவனுக்கு நம்ம பிளான பத்தி எப்படி தெரியும்? ஒருவேளை அவன் மைண்ட் ரீடரா இருப்பான்டோ. ஆமா, நீ எப்படி ஒரு டார்க் ஹார்ஸா மாறின? நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதாடா. அந்த பறவைக்கு கூட நீங்க குதிச்சிருவீங்கன்னு தெரிஞ்சிருக்குடா. ராக்கர் விக், எல்லாம் மீறி போறேன். வெளிய விட்டு போ. கிட்ட வராத. காய். போடா தம்பி போலாம். குதி. யா. ஹேய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுத்து வச்சவன் தான்ப்பா. நல்ல வேளை இந்த நதியில வந்து விழுந்தேன். ஆமா நானும் தான்ப்பா. இங்க ரிவர் இருக்குன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்க புத்திசாலிங்க தான். ஆமா உண்மைதான். சரி உனக்கு அது எப்படி தெரிஞ்சது? சொல்லுப்பா ஏய், சொல்லு. எங்களை காப்பாத்தணும்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதுவா, அது ஒரு நல்ல கேள்விதான். நம்பவே முடியலல்ல. ஆமா ஆமா நீ என்ன ஏதாவது சைக்கிக்கா? சரி நீ வேற என்ன பார்த்த? அது வேற எதுவும் இல்ல. இத பத்தி நான் கனவுதான் கண்டேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏன் இப்ப நடக்கிறது கூட எனக்கு தெரியல. ஏய் டப்ளு, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஏய், என்னடா சொல்ல வரீங்க இப்போ? இப்போ உனக்கு நல்லா டயர்டா ஃபீல் ஆகுமே, நல்லா தூக்கம் வர மாதிரியே இருக்கும். அப்படியே கண்ண மூடி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போ. நல்ல தூக்கத்துக்கு போய் கனவு உலகத்துக்குள்ள நுழையறதுக்கு பாரு. ஆ, அச்சச்சோ, ராகர் விக் வரான். வேகமா போலாம் வாங்க, சீக்கிரம். சரி சயின்ஸுக்காக நீங்க உங்களையே தியாகம் பண்ணிக்கிறீங்களா? உங்களை நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே பெருமையா இருக்கு. நான் நிஜமா தான் சொல்றேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் வேலை செஞ்சிருச்சு. அப்புறம் நீங்க எனக்கு அட்டகாசமான அசிஸ்டன்ட் ஆகிருப்பா. அப்புறம் நான் தான் இந்த காட்டை ஆடுவேன். நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துடுவோமாப்பா. திரும்பவும் வந்துட்டீங்களா நீங்க? பிரச்சனை பண்றதுக்குனே வரீங்களா நீங்க? அங்க பாரு, இந்த விக்கு கத்தி வச்சிருக்கான். நாங்க பாத்துக்கிறோம். இவங்களுக்கு எப்படா தெரியும்? இந்த வாட்டி கையில ஸ்ப்ரேவும் வச்சிருக்கான். அதையும் பாத்துக்குவோம். எப்படா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? நீங்க ஒண்ணும் பண்ண முடியாதுடா. என்ன பண்றீங்க? இதோட ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஒரு மருந்து குடிக்க போறான். அவன் அதை குடிக்கும் போது அந்த பெரிய இன்ஜெக்ஷன்ல இருக்கிற மருந்தை அவனுக்கே போட்டுருவோம். ஆரம்பிக்கலாமா? ஓகே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா என்கிட்ட சக்திகள் இருக்கு. ஓஹோ நீ இன்னைக்கு பார்க்க அழகா இருக்க. நான் தான் உன்னுடைய பெரிய ஃபேன். ரொம்ப தேங்க்ஸ். சொல்லுப்பா சொல்லு. எனக்கு வாழைப்பழம் எங்க இருக்குன்னு சொல்லுப்பா. சொல்லு. உன்னுடைய சக்தியை பயன்படுத்தி என்னைய பெரிய அரசனாக்க முயற்சி பண்ணு, please. இவன் எனக்கு எங்க இருக்குன்னு சொல்லுடா. ஓஹோ நான் வயசான பார்க்க எப்படி இருப்பேன்னு சொல்லு. இதை விட நான் என்னமோ அழகா இருப்பேனா? அட என்னப்பா நான் கேட்டு பதில் சொல்ல மாட்டியா? என் skin எல்லாம் சுருங்கிடுமா? வாழைப்பழம் எங்க சொல்லு. இருக்குன்னு நான் எப்படி இருப்பேன் சொல்லு. இப்ப இருக்கிற மாதிரியே நான் அழகா இருக்கேன். என்னோட அழகு எப்பவும் அதே மாதிரி இருக்கும்ல. சொல்லு.